செந்தில்குமார், மாநில செயலாளர், தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம். வாழியவே 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 எம்முடைய முன்னோர் வாழியவே எம்முடைய முன்னோர் வாழியவே நீங்கள் காட்டிய பாதையிலே நாங்கள் வருவோம் தோழர்களே. வணக்கம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம், கோயம்புத்தூர் மாவட்ட மையம். இன்று தமிழகமெங்கும் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சிறுவிடுபெடுத்து உண்ணாவிரத போராட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருவாய்த்துறை ஊழியர்களின் பணிச்சுமையை நாடே அறியும். அப்படிப்பட்ட பணி நெருக்கடி கொண்ட ஒரு சூழலிலே நாங்கள் பணிபுரிகின்ற பணிக்கும் நாங்கள் பெறுகின்ற ஊதியத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்னும் அளவு மிகப்பெரிய முரண்பாடு இருக்கின்றது. அதை களையுமாறு கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது பெயர் மாற்றம் என்ற ஒரு நிலையிலே பெயர் மாற்றம் செய்து 7 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த பெயர் மாற்ற விதியை திருத்தம் செய்ய ஒரு கடித போக்குவரத்து கூட செய்யாத நிலையிலே 7 ஆண்டுகளை கடந்த நிலையில் எங்கள் வாழ்வாதார கோரிக்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகப்படியான அளவு மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப ஊழியர்களை அதிகரிக்கவில்லை. அதே நேரத்தில் புது புது திட்டங்கள் வருகின்றது. திட்டங்களுக்கான ஆட்களையும் தருவதில்லை, திட்டங்களுக்கான நிதியையும் தருவதில்லை என்ற அடிப்படையில் இன்று பல்வேறு மன உளைச்சலில் பணிபுரிகின்ற வருவாய்த்துறை ஊழியர்களின் வாழ்வாதார கோரிக்கையான மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தை உடனடியாக தமிழக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றும், அதே நேரத்திலே பதவி உயர்வில் பாதிக்கப்பட்ட எங்களுடைய முன்னோர்கள் இந்த துறைக்காக 30-40 ஆண்டுகள் பணிபுரிந்த சீனியர்ஸை இப்போ நீங்கள் டீப்ரமோட் ஆகி கீழ்நிலைக்கு போங்கன்னு சொல்றது. ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தின் மூலமாக சீனியர்ஸ் பணிபுரிந்த ஊழியர்களை தண்டிப்பது என்ற அடிப்படையில் இருக்கின்ற இந்த பணியிறக்க பாதிப்புகளை உடனடியாக களையும் விதமாக அரசாணையை தமிழக அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்றும், எங்களுடைய 10 கோரிக்கைகளை அமைச்சர் தலைமையில் நாங்கள் போராட்டம் நடத்தி வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தின் முன்பாக நாங்கள் காத்திருப்பு செய்த போது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு அனைத்து அலுவலர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஏற்றுக்கொண்டார்கள். 3 துறை அமைச்சர்கள், சட்டத்துறையும், நிதித்துறையும், வருவாய்த்துறையும் ஒரு கூட்டமர்வு அமர்ந்து எங்கள் 10 கோரிக்கைகளும் நியாயமானது என்று ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று நாங்கள் அனைவரும் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த உண்ணாவிரத போராட்டத்தின் பின்னர் அரசாங்கம் அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகின்ற 22, 23ஆம் நாட்களிலே அலுவலக வாயில்களில் காத்திருக்கும் போராட்டத்தை மிக எழுச்சியாக சக்தியாக தமிழகமெங்கும் நடத்துவோம் என்றும், அதன் பிறகும் எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வெட்டப்படாவிட்டால் வருகின்ற 27ஆம் தேதியிலிருந்து தேர்தல் அறிவிக்கப்பட்டாலும் கூட தேர்தல் பணிகள் உள்ளிட்ட அத்தனை பணிகளையும் புறக்கணித்து தொடர் வேலை நிறுத்தம் செய்து எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வென்றெடுத்து அதன் பிறகுதான் நாங்கள் பணிக்கு திரும்புவோம் என்பதை மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் கோரிக்கைகள் தொடர்பான அரசாணை பிறப்பிக்கும் முறை எங்களுடைய போராட்டத்திலிருந்து எந்த பின்னடைவும் இல்லை என்றும், தேர்தலை அறிவிக்கப்பட்டாலும் தேர்தல் பணிகளை புறக்கணித்தும் எங்கள் கோரிக்கைகள் வெல்லும் வரை நாங்கள் களத்தில் நின்று போராடுவோம் என்பதை மிக உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.